ஃப்ரைடே ஈவினிங் கோவிலுக்கு போயிருந்தோம். சடனாக தான் பிளான் பண்ணது. ஆஃப்டர்நூன் போல் ஹஸ்பண்ட் மெசேஜ் பண்ணாங்க, எத்தனை மணிக்கு வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. 4 o'clock போலலாம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லோரும் ஈவினிங் கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பாப்பா தம்பி 2 பேரையும் ஸ்கூல்லேருந்து சீக்கிரமே கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு 6 o'clock போல் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா கேலாங்கில் இருக்க சிவன் டெம்பிள் தான். பட் இப்போ ரெனோவேஷன் நடக்கிறதுனால பக்கத்தில் எல்லா சாமியும் வச்சு பூஜையெல்லாம் நடந்தது. ஸோ நம்மளுமே அர்ச்சனை பண்ணிவிட்டு பாலாபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். கும்பாபிஷேகம் எப்போ அப்படின்னு தெரியலை. யாராச்சும் அங்கே ஸ்டே பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். டின்னர் வெளியிலே சாப்பிட்டு போயிடலாம், இதுக்கு மேலே வீட்டுக்கு போயிட்டு சமைக்க மாலாசாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேருந்து எம்ஆர்டி எடுத்து தேக்கா போயிட்டோம். நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் நியூ உட்லண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபுல் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். தோசை, சப்பாத்தி, பராட்டா, அப்புறம் மீ கோரிங் கூடவே அப்பம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருந்தோம். எனக்கு அந்த பராட்டாக்கு கொடுத்த குருமா ரெண்டுமே பிடிச்சிருந்தது. ஃபைனலாக ஒரு ஃபில்டர் காஃபியும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.